பணப்பட்டி எடுங்கடான்னா பணப்பட்டியில் காசை சேர்த்து வைங்கடாங்கிறாங்க இவங்க. ஏண்டா இதுக்கு டாஸ்க் வச்சு என்னடா பண்ணுறீங்க? கடைசி வாரங்க அது. இதில் உட்காந்துக்கிட்டு ஒரு கேமு ஃபயராக சூடு பிடிச்சி வெறித்தனமாக இருக்கும் இந்த டைம்லலாம். என்னென்னமோ பண்ணுவாங்க இவங்க. என்னடானா உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. பணப்பட்டிலாம் 2 நாளைக்கு முன்னாடி வச்சு அது எல்லாரையும் வர வச்சு அப்படி எடுப்பாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா காமெடியின் உச்சமாக இருக்குங்க. கொடுத்து விடுங்கடா, இந்த வாரமே கொடுத்து விட்டு முடிச்சு விடுங்கடா. பொங்கலுக்கு முன்னாடி முடிச்சு விடுங்க. பொங்கலுக்கு இவங்க மூஞ்சி முகரெல்லாம் எங்களால் பார்க்க முடியாது. ஒருத்தன் ஏமாறுறானா, வியானை வந்து அடித்த அடியில் வந்து விக்ரம்லாம் படுத்துட்டான். மூஞ்சி மாறி போச்சு திவ்யாவுக்கு. ஒரு பக்கம் சாண்ட்ராலாம் அப்படியே திருன்னு முழிக்குது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாயின்னு. சபரி இன்னமும் நடிச்சு கிடக்கிறான். அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவனுக்கு வந்து டாப் 5 கொடுத்து அவனை அனுப்பி விடுங்கடா. அவன் போட்டும்டா வெளில போய் பார்க்கட்டும். அவன் லட்சணம்லாம் வெளில போய் பார்க்கட்டும். வெளியில் போய் சாண்ட்ரா பார்க்க தானே போகுது, பிரச்சனை வரதானே போகிற இருந்தாலும். அப்புறம் இவன் விக்ரம் வெளில போய் பார்க்க தான் போகிறான். வினோத்து பார்க்க தான் போகிறாரு. வினோத்துக்கு நல்லது தான் நடக்கும். கமருதீனும் பார்வும் போய் பார்த்துட்டான். இல்லை இப்போ அவன் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இம்பேக்ட் இருந்திருக்காது. வெளியில் இல்லை, ஷோக்குள்ளே தானே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. வெளியில் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. எப்படா இப்படி ஆடிருக்காங்க, வேறு மாதிரி கதக்களி ஆடிட்டு போயிருக்காங்க. ருத்ர தாண்டவமே ஆடிட்டு போயிருக்காங்க. வெறியாகி எல்லாம் வெறியாட்டம் மாதிரி ஆடிட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஹேட்டர்ஸ் இல்லாமல் இருப்பாங்களா? ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்களா? இவங்க என்ன ஆடுறாங்க சொல்லி? யாராச்சும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அரோராலாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. சபரியே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. விக்ரமே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. திவ்யா ஓரளவு ஓகே. வினோத்துக்கு நல்ல பேர் இருக்குது, அவரையும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுறாங்க. சாண்ட்ரா அரோராலாம் எவன் மதிக்கிறான் சொல்லுங்கள்? சுபிக்ஷா கூட மதிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் யார்? ஒரு கேமும் கிடையாது. இதில் வந்து பணப்பட்டி வேறு. ஏங்க இந்த பணப்பட்டியை வந்து லைட்டாக வந்து வியானா அடித்த அடியில் இவன் எடுக்கலான்னு பார்க்குறான். யார்? விக்கல்ஸ் விக்ரம். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. பணப்பட்டி 2.0 ஒரு காரை நிறுத்தி வச்சிட்றாங்க. காரை நிறுத்தி வச்சுட்டு பொட்டி ஒன்று வச்சுறேன், பெரிய பொட்டியாக வச்சுறேன். ஏன்னா காசு போடணும்ல. இதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 லட்சம் பண்ணுறாங்க. 3 லட்சம் காரில் சுற்றி இருக்கும் போல். ஃபஸ்ட்டு போய் ஒரு ஆள் போகணும். ஃபஸ்ட்டு போய் அதை காசு எடுத்து கொண்டு வரணும். திரும்ப பஸ்ஸர் பஸ்ஸர் அடிக்கும் போதுக்குள்ளே இங்கே வந்துடணும். டைம் முடிக்கிறதுக்குள்ளே காசை கொண்டு வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை எண்ணி கொண்டு போய் அதை போட்டியில் போட்டுற வேண்டிதான். வினோத் அனுப்பி விட்றாங்க. ஃபஸ்ட்டு 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டார் அவர் ஃபஸ்ட் ரவுண்டில். அடுத்து 2 பேர் போவாங்க போல், அடுத்து 3 பேர், அடுத்து 4 பேர், அடுத்து 5 பேர், அடுத்து 6 பேரும் போகிறாங்க. போய் அள்ளிட்டு கிடக்குறாங்க. உள்ளே பூந்து விளாண்டுட்ருக்காங்க. சாண்ட்ரா மட்டும் அமைதியாக நிற்கிது. யார் மேலே நாடகத்தை போடலாம், அடுத்து யாரை விக்டீமாக மாற்ற, நம்ம விக்டீம் கார்டு எப்போ ப்ளே பண்ணலாம், சிம்பத்தி கார்டு, அப்படியே வினோத்தை அப்படியே டார்கெட் பண்ணி பக்கத்தில் போகுது. ஆனால் வினோத்தை நீ டச் பண்ணவே முடியாதுமா. அவர் விவரமாக இருக்கார். உன்னை வாயிலே வச்சு அடிச்சுட்டு போயிடுவார், சொருவிடுவார் வச்சு. புரியுதா? அதுவும் ரொம்ப துடிப்பாக இருக்குது. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியாக இருக்காங்கள்ல. ரவுண்ட் 2ல் அரோராவும் சபரியும் 42,800 அடிச்சிருக்காங்க. 6 பேர் என்ன பண்ணுறாங்க இதில் போய் 6 ஃபைனலிஸ்ட்டையும் அனுப்பி விட்றாரு. அடிச்சுட்டு இங்கே வேணாம், இங்கேருந்து கத்துது, வாங்கடா டைம் முடிஞ்சிட்றா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி டாஸ்க் வைப்பார் போல். கடைசியில் எப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு தெரியல. எவன் வந்து வெளில போகிறதுக்காக ஆட்களை கொண்டு வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. வியானா போடல வெளியே போகிறதுக்கு முடிவே பண்ணிட்டான் இவன் விக்ரம். இப்போ கனி இல்லை FGA இவங்களாம் உள்ளே வந்தால் மட்டும்தான் விக்ரமை காப்பாற்ற முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.